தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட இன்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மென்ஸ் அண்டர் 25 டோர்னமெண்ட் 2025 நடந்துகிட்டு இருக்குது. திருநெல்வேலியில் சங்கர் பாலிடெக்னிக் காலேஜில் எஃப் குரூப்போட லீக் மேட்சஸ் நடந்து முடிஞ்சிருக்குது. பொதுவாக நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ் எல்லாம் போகும்போது அங்கே போயிட்டு, அதாவது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனோட டீம் கூட அப்படியே நான் ஜாயின் ஆகிப்பேன். பட் ஆனால் இந்த தடவை எங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் இருந்து புறப்படுற இடத்துல இருந்து ஜாயின் ஆகிட்டேன். இந்த ப்ராசஸ், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்தேன். போன வருஷம் நடந்த அண்டர் 25 டோர்னமெண்ட்டில் லீகில் 4 மேட்ச் ஆடி 4யும் தோற்று மோசமாக வெளியில் வந்தாங்க. இந்த வருஷம் 4ல் 2 மேட்ச் வின் பண்ணாங்க, 1 மேட்ச் தோற்றாங்க, இன்னொரு மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போய் ஒரு நாக் அவுட் மேட்ச்சில் தோற்றனால முதல் சுற்றுலேயே வெளியேறினாங்க. நான் ஷோராக சொல்லுவேன், இந்த டீம் ஒரு செமிஃபைனலுக்கு வரைக்குமாவது போகக்கூடிய ஒரு டீம். அப்படிப்பட்ட ஒரு டீம் கிடைக்கிறதுக்கான ஒரு காரணம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனோட செக்ரட்டரி குணநாதன் அவர்கள். இப்போ அண்டர் 25 டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்குதா, கரெக்டாக அந்த நேரத்தில் தான் வந்து சிட்டி லீக் டோர்னமெண்ட்டுகளோட ப்ராக்டிஸ் மேட்சஸ், கேம்ப்பு இதெல்லாம் வச்சதுனால நிறைய சிட்டி லீக்கில் பெஞ்சில் உட்காந்துருக்கிற பிளேயர்களால் இங்கே அண்டர் 25 டோர்னமெண்ட்டோட செலெக்ஷனில் கலந்துக்க முடியல. ஆனால் அரியலூர் செக்ரட்டரிலாம் இருக்கிறார்ல, சரி சிட்டி லீக் ஆடுற பசங்களெல்லாம் கொஞ்சம் விசாரிங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி கன்வீனியன்ட்டான ஒரு டேட் சொல்லுங்கள், அந்த நாள்லேயே செலெக்ஷன் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி செலெக்ஷன்ஸ் வச்சு செலெக்ஷன்ஸ் மேட்சஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக் டேஸில் செந்துரையில் வச்சு ஒரு 16 பேரை பிக் பண்ணி போன வருஷத்தில் இருந்த 3/4 வயசு பிளேயர்ஸ் இந்த வருஷமும் டீமில் இருந்தாங்க. இந்த இடத்துல தான் அசோசியேஷனுக்கும் பிளேயர்ஸுகளுக்கும் இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அது இருக்கணும், அது இருந்துச்சு. ஸோ ஜெயங்கொண்டத்துலேருந்து திருநெல்வேலி கிட்டத்தட்ட 392 கிலோமீட்டர் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போனால் அவள் தான் சோழி முடிஞ்சிச்சு. டீமுக்காக ஒரு வேனு, ஏன்னா கிட் பேக்லாம் இருக்குது, என்ன தான் ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணிட்டு போனாலோ இல்லை பஸ்ஸில் போனாலுமே சில பஸ்ஸில் ஏற்றக்கூட மாட்டான், பிரச்சனை இருக்கும். இங்கேருந்து டைரெக்டாக திருநெல்வேலிக்கு பஸ்ஸு கிடையாது அப்படிங்கிறதும் பெரிய பிரச்சனை. ஸோ பசங்களுக்கு இந்த ட்ராவல் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை கம்மி பண்ணதுனால இங்கேருந்து ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கும் அண்ட் கிட் பேக்குக்கும் நல்ல சேஃப்டியை ஏற்படுத்தி கொடுத்து 2 மேட்சை வின் பண்ணி, பசங்களா மேட்சை வின் பண்ணிட்டீங்க, சரி ஓகே உங்களுக்கு ஒரு பிரேக்கு அப்படின்னு குற்றாலம் ட்ராவலு. இது எனக்கு முதல் முறை. ஏன்னா ஒரு டீம் கூட ஒரு டீம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் டீம் மீட்டிங், வளர்ந்து வர ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீம் எப்படி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும். ஸோ பக்கத்தில் இருந்து ஒரு கிரிக்கானந்தாவையனா, ஓகே ஒரு யூடியூபர் அண்ட் ஒரு கிரிக்கெட் ரிவ்யூவர் ஆகியனா நான் பார்த்தேன். ஆக்சுவலி இந்த வாய்ப்புக்கு செக்ரட்டரி குணநாதன் அவர்களுக்கு நன்றிகள். மட்டுமல்லாமல் நான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களுக்காகவும் ஸோ மீண்டும் ஒரு தடவை செக்ரட்டரி குணநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ஸும் கொஞ்சம் பிளேயர்ஸுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரவணைச்சா கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ஸும் செய்வாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் டிஎன்சியோட இன்டர் டிஸ்ட்ரிக்ஸ் மென்ஸ் அண்டர் 25 டோர்னமெண்ட் 2025 ஏடிசிஏவோட கதை. ஸோ கிரிக்கானந்தாவாகிய என்கிட்ட இருந்து